இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா சின்ன போட் தான். மீனை பாருங்க, இது வந்து எப்படி இருக்குது முள்ளாரிக்கு. ஆனால் இது சரியான கொடிய விஷமுள்ள ஆபத்தான மீன். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், பல எழுத்து கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டுமே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். காலையிலே நேரத்தில் எழுப்பிட்டு வந்துட்டு மீனவர்களோட தொழில் எப்படி செய்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு புதுசான ஒரு இடத்துல வந்துட்டு உங்களுக்கு காட்டலாமன்ட்டு வந்திருக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு எந்த இடத்த வந்திருக்கிறேன்ட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் காலையிலே வந்துட்டு மீனவர்கள் வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அடுத்த தடவை வந்துட்டு போட்டை தள்ளி கொண்டு இருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணி மறக்காமல் எப்படி வேலை செய்கிறாங்கன்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன போட் தான் அங்கதே. இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ களுவாஞ்சூடி ஒன்றரை மடத்தை ஒப்பிடக்கூட இந்த கப்பல் வந்துட்டு சின்ன போட் தான் இது பாருங்க. ஆனால் எவ்வளோ பேர் பேக் பண்ணுறாங்க காலையிலே. என்ன சொன்னால் இங்கேருந்து பார்க்கக்கூடிய அவங்க அந்த கண்ணோடது கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன மீன் வந்து நிற்கிது இந்த கடலில். அதால் வந்துட்டு இந்த சொல்கிறாங்க பாருங்க 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 பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், கல்லடி பீச்சில் வந்துட்டு அதாவது பாருங்க, ஒரு ஆள் வந்துட்டு இந்த இதை கயிறை பிடிச்சி திரிக்கிற ரோப்பை அந்த தோணி பாருங்க. அந்த தோணி வந்துட்டு வலை போட்டு ஃபுல்லாக வளைய போகுது. வளைஞ்சு வரும்னு சொன்னால் ரெண்டு சைடு வந்து இழுப்பாங்க. இப்போ களுவாஞ்சுடி ஒன்றரை மட சைடு பார்க்கக்குள்ள இங்கால வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையாகவே இருக்குது. உங்களுக்கு படியாக காட்டுறேன். இங்கே வந்துட்டு தோணி வந்துட்டு சின்ன தோணியாக இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் வல்லம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் தோணி வந்து பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு டெய்லி வந்துட்டு வளைய மாட்டாங்களாம். இங்கே வந்துட்டு மீன் கடற்கரையிலேருந்து சைட்டான்ட்டு பார்ப்பாங்க. அப்படி மீன் நின்றா மட்டும் தான் வளைவாங்களாம். ஸோ ஒரு ரவுண்டு வந்துட்டு இப்போ மீன் பிடிச்சி வந்துட்டாங்க. இங்கே பாருங்க, ஒரு ரவுண்ட் வந்து மீன் பிடிச்சி வந்தாங்க. இன்னொரு ரவுண்ட் போகுது. அங்காலையும் ஒரு தோணி போகுது பாருங்க, ஒரு ஜூம் பண்ணிக்காரன் பாருங்க, அங்காலையும் ஒரு தோணி போகுது. அப்போ இப்படி டீம் இப்போ புறப்படுது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இழுக்கக்கூட காட்டுறேன், எப்படி இழுக்காங்கன்னு பார்ப்போம். மீனை பாருங்க, இது வந்து எப்படி இருக்குது முள்ளாரிக்கு. ஆனால் இது சரியான கொடிய விஷமுள்ள ஆபத்தான மீன். இந்த மீன் பாருங்க எப்படி இருக்குது, சரியான முள்ளில் இருக்கு பதிலானு. நம்மளை எப்போ வேணா தாக்கலாம். ஸோ ஒரு ஆபத்தான மீன் இது, கொடிய விஷம் கொண்ட மீன். இது வந்துட்டு சாப்பிட்றதுக்கு உகந்த இல்லை இந்த மீன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், போட் வந்துட்டு இந்த போட்டுன்னு சொல்கிறதா இல்லை கப்பல்ன்ட்டு சொல்கிறான்னு தெரியல. நாங்கள் எல்லா மாதிரியும் சொல்லுங்க. இது வந்துட்டு இப்போ தோணி வந்துட்டு வலையை வந்துட்டு வளைஞ்சிட்டு வந்துட்டு இப்போ கடைசிக்கு வந்துட்டு ஒரு தொங்கலை கொண்டு கொடுக்க போகுது பாருங்க. பதில் இந்த தொங்கலை கொடுக்காங்க பாருங்க. ஒரு தொங்கலை கொடுத்துட்டு டீம் போகுது. இந்த ஒரு கயிறு வச்சுக்காரு பாருங்க, கையில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆள் கயிறு வச்சுக்காரு. இப்போ கயிறை கொடுத்துட்டு ஒரே ஒரு ஆள் இப்போ தனியாக போறாரு வலைக்கு பின்னுக்கு வர்றதுக்கு. வலைக்கு பின்னாடி அவர் வந்து கொண்டே இருப்பாரு. பாருங்க, இந்த ஒரு 5 பேர் இழுக்காங்க. அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கடல் ஃபுல்லாக கடல்ல வலை கிடக்கு. இஞ்சால ஒரு 10 பேர் இழுக்காங்க பாருங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ எங்கேருந்து பார்க்கிங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இது வந்து கல்லடி பீச், எல்லாருக்கும் தெரியும் கல்லடி பீச்.
ஏர்லியாக வந்துட்டு நாங்கள் ஒரு 6:37 போல் வந்துட்டோம் இந்த இடத்துக்கு. ஸோ வந்த டைமில் வந்துட்டு ஒரு கரவில் இழுத்துட்டாங்க. அந்த வலைக்குரிய இந்த அடக்கு பாருங்க, அந்த வலை இழுத்து காய போட்டிருக்கிறாங்க. ஆனால் டிஃப்ரெண்டாக இருக்குது, அங்கத்தே வலை இங்கத்த வலையும் டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்க. கயிறு பதிலானே நம்மளோட கயிறு அங்கே வலை ஃபுல்லாக வச்சு காய போட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக கயிறாக கிடக்கு, ஃபுல்லாக கயிறு வலையுமா இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ தோணிகள் எடுக்குன்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நிற்கிற இடம் வந்துட்டு கல்லடி பீச். ஸோ இங்கே வந்துட்டு இப்போ கரவில் இழுக்காங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ மட்டக்களப்பில் வந்துட்டு நிறைய கிராம பிரதேசங்கள் இருக்குது. ஒவ்வொரு பிரதேசத்துலையும் வந்துட்டு வித்தியாசமான முறையில் வந்துட்டு கரவில் இழுப்பாங்க. என்னடா கரவில் வித்தியாசமாக இழுப்பாங்கன்னு சொன்னால் கடலில் வலை போட்டு இழுப்பாங்க, அதுதான் கரவில். பட் இங்கத்தைய தோணிகள் வந்து வித்தியாசம், அங்கத்தைய தோணிகள் வந்து வித்தியாசம், இங்கத்தைய வலைகள் வந்து வித்தியாசம், இங்கத்தைய ஆக்கள் வந்து வித்தியாசம். ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்து சுவாரஸ்யமான விஷயம் முடிச்சுன்னா, இப்போ ஒரு வகை எனக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், வலை இழுத்து கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 சைடு இழுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இழுத்த பிறகு என்னென்ன மீன் படுது, அது மட்டும் இல்லாமல் எப்படி இழுக்கிறாங்க, எவ்வளோ பேர் மீனவர் இழுக்கிறாங்க, அவங்களுடைய தொழில்கள் கஷ்டம் எப்படி, இளத்தொழிய நிறைய மீன்படுதா குறைய மீன்படுதா, அவங்களுக்கு நட்டத்தில் அமைதா லாபத்தில் அமைதா என்று உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னு சொன்னால் ஏர்லியாக வந்துட்டு 5-6 மணிக்கெல்லாம் வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு மீன் பிடிக்கணும் வந்துட்டு எவ்வளோ வெயிலில் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு 20-30 பேர் எல்லாம் வந்துட்டு வேலைஞ்சி ஸோ மீன் படாட்டி அதை போல் அவங்களுக்கு கிடைக்கிற சுகமான நிலை இல்லை. ஸோ அது வெறுத்துரும். ஏன்னா ஒரு அது மீனவர் எல்லாரும் உணர்வாங்க நினைக்கிறேன், மக்களும் உணர்வாங்க. ஏன்னு சொன்னால் அந்தந்த வேலை இப்போ மேசம் வேலை என்ன வேலை செஞ்சாலும் அந்தந்த வேலை கஷ்டம்ட்டு அவங்க உணர்வாங்க. ஸோ அதே போல் நீங்கள் வர எங்களுக்கும் வந்துட்டு இந்த யூடியூப் செய்கிற வேலை கஷ்டம்ட்டு நீங்கள் உணரும். ஏன்னு சொன்னால் 6-7 மணிக்கு நான் எழுந்திட்டு காலையில் வந்துட்டு இந்த வெயிலில் நின்று கதைக்கிறேன்னு சொன்னால் இப்படியான இடங்களை காட்டணும், எப்படி தொழில் செய்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை உணரணுன்றதுக்காக மட்டுமே இந்த காணொலி வந்துட்டு எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு உங்களோட ஆதரவு தரணும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி மீன் இழுக்காங்கன்னு பார்ப்போம். 2 சைடு இப்போ இழுத்து கொண்டிருக்கிறாங்க, வாங்க வீடியோ போய் பார்ப்போம். சொன்னது போல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, வலை இழுக்கிறாங்க பாருங்க. இது ஒரு சைடு இழுக்கிறாங்க, அடுத்த சைடு காட்ட பாருங்க. இங்கே வந்து தோணியில் இருக்குதா, இது ஒரு சைடு ஓகேவா, ஒரு சைடு இழுக்கிறாங்க. வலை வந்துட்டு வந்து கொண்டு இருக்குது, வலை தெரியுதான்னு தெரியல பாருங்க, வலை தெரியுது வந்து இந்த வலைக்குரிய தோணி வந்து போகுது பாருங்க, இந்த போகுது. ஸோ இங்கே அடுத்த சைடு இழுக்கிறாங்க, வாங்க காட்டு. இங்கால பார்த்தீங்கன்னா தெரியும், வலை இழுத்து ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பாருங்க, வலை கரைக்கு வந்துட்டு ஒரு சைடு வந்து வலை, ஒரு சைடு கரைக்கு வந்துட்டு. ஸோ வலை இன்னும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 670 மீட்டர் கடலுக்குள்ள கிடக்குது. இன்னும் வலை வெளியே வரல. வலை வெளியே வந்த பிறகு என்ன செய்யறாங்கன்னு காட்டுறோம் பாருங்க. எவ்வளவு பேர் வந்து இழுக்கிறாங்கன்னு பாருங்க. என்ன பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பேருக்கு இழுக்கிறாங்க. அதுலேயும் பாருங்க இந்த கடல் ஒரு ஆள் மிதக்காரு பாருங்க வலையோட, பாத்தீங்கன்னானே இந்த வலையை வந்துட்டு சுத்தி சுத்தி விடுறாரு அவடத்து நின்று. ஸோ சின்ன வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு சொல்றாரு, எவ்வளவு நேரம் தண்ணியில கிடந்து மிதந்து ஸோ எவ்வளவு வலை இழுக்கிறன்றது சின்ன வேலை இல்லை. கடலை எதிர்த்து இந்த அலையை எதிர்த்து அவ்வளவு தெரியும் தானே, ரொம்ப கஷ்டம். ஸோ ஏன்னு சொன்னால் நான் வந்துட்டு மெயினாக நேரத்தை வந்து ஆரம்பிச்சுன்னா இந்தியாவில் வந்துட்டு மட்டக்களப்பு சைடு வந்துட்டு இப்போ எங்கட சைடு இப்போ ஒன்றாஜி மடம் கிளவஞ்சி சைடு எப்படி இழுப்பாங்கன்னு தெரியும், இங்கால சைடு எப்படி இழுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதை வந்துட்டு பார்க்குறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் உங்களை காட்டுறதுக்காக தான் வந்தேன். ஸோ பாருங்க எப்படி இழுக்கிறாங்கன்னு. விஷயம் என்னடா ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டு மீன் வந்துட்டு கடற்கரையில் இல்லையாமன்னு சொல்லி வலையை திரும்ப இழுக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு தூரம் வந்துட்டு வலையை இழுப்பாங்கன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா மீன் வந்துட்டு அடுத்த சைடு போயிட்டான்னு சொல்லி வலையை மடித்து எடுக்கிறாங்க. அங்கே பாருங்க, அந்த தோணியில் வந்துட்டு வலையை மடித்து எடுக்கிறாங்க.
இங்கே பாருங்க வலையை மடித்து எடுக்காங்க, வலை இழுக்கல. ஸோ இதான் வந்து மீனவர கஷ்டம் பாருங்கள். இழுக்கண்டு வந்துட்டு கடைசியில் பார்த்தா இப்போ மீன் இழுக்கல, வலையை இழுத்து மடித்து வைக்க போகிறாங்களாம். நாங்கள் கேட்டோழி அப்படி சாக்காயிட்டோம். ஏன்னு சொன்னால் சரியான ஒரு சோக சம்பவம். வலை இழுக்கிற காட்டலான்னு பார்த்தா கடைசியில் வலை மட்டும் இழுக்கிறவங்கள்ட்ட காட்ட வேண்டி வந்துட்டு அதில் வந்து காக்கா டீமே வந்துட்டு மீட்டிங் போட்டிக்கொண்டு பாருங்க. அவங்களும் வந்து சோகத்தில் ஆழ்ந்துறாங்க. என்னடா மச்சான் இன்றைக்கி மீன் படலையே, நம்மளுக்கு சாப்பாடு இல்லைன்ற ஒரு டீம் வந்து மீட்டிங் போட்டு கொண்டு இருக்குது. ஸோ அதை தள்ளி மீனவர்களும் வந்து சோகத்தில் இழுத்து கொண்டு இருக்கிறாங்க இஞ்சால. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எப்படியாவது நாங்கள் உங்களுக்கு கரவலை இழுக்கிறது கல்லடை பிரதேசத்தில் வந்துட்டு காட்டணும் பண்ணுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஸோ ரொம்ப லேட் ஆகிடுது. இன்னொரு டீம் வந்துட்டு கரவலை இழுக்கிறதுக்கு போட்டாங்க. அதை தான் இப்போ பார்த்து கொண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கடலில் வலை அந்த மிதப்பு உங்களுக்கு காணக்கூடிய இருக்கும் பாருங்கள், மிதப்பு தெரியுதா? அந்த தோணி தான் வந்து அந்த அன்றைக்கி தோணி தான் வந்துட்டு இந்த வலையிற தொங்கல் நினைக்குது. இன்னும் ஒரு அரை மணித்தியாலம் வந்துட்டு இழுத்தாங்கன்னு சொன்னால் கரை வந்துட்டு சேர்ந்துடும் வலை வந்துட்டு. அங்கால பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கோயிலால் வந்துட்டு சாமி வந்துட்டு தீர்த்த மாடம் வந்திருக்குது. அதையும் இதனூடாக காணக்கூடிய இருக்குது. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சாமி வந்து பூசை நடந்து கொண்டு பாருங்கள். வலைக்காங்க இங்கால மீனவர்கள் அங்கால வந்துட்டு ஒரு கோயிலில் வந்துட்டு தீர்த்தம் மாறுறதுக்காக வந்துட்டு கடற்கரைக்கு வந்துருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு காட்சி. இறைவன் அருள் கொண்டு இவங்களுக்கு வந்துட்டு நல்லபடியாக மீன் படணுமெண்டு கடவுள்ற பிரார்த்தனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் வந்துட்டு பார்க்குறவங்க இப்படியான மீனவர்களுக்கு மீன் தொழில் வந்து நல்லதாக அமையணுமெண்டு கடவுளை பிரார்த்தனை செய்யுங்க. அப்போ தான் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு மீன் விலை வந்துட்டு குறைய கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் மீன் வந்துட்டு விலை அதிகமாக இருக்கும். பாருங்கள், ஏதோ ஒரு 20-30 பேர் வந்துட்டு ஒர்க் பண்ணி கொண்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஏரியாவை பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு பாருங்கள். எவ்வளோ தோணி வலை இதெல்லாம் கிடக்குதுண்டு. வலை வந்துட்டு ஓரளவு கரைக்கு கிட்ட வந்துட்டு பாருங்கள், கரைக்கிட்ட வந்துட்டு இங்கால வந்துட்டு வலை வந்துட்டு இழுக்கிறார்கள் வந்து கொஞ்சம் மும்முரமாக இழுக்கிறாங்க பாருங்கள். வலை எப்படி இழுக்காங்கண்டு கட்டாயம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன வகை மீனெல்லாம் படுதுன்னு காட்ட போகிறேன். வெயிட் பண்ணியிருந்து பாருங்கள், உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை தாங்க. ஸோ உங்களுக்காக தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இப்படி ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஸோ மறக்காமல் உங்களோட ஆதரவை தந்தீங்கன்னா நல்லம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை தாங்க. அப்போ தான் வந்துட்டு இன்னும் நிறைய வீடியோ இது போன்ற வீடியோக்கள் நிறைய நாங்கள் செய்யலாண்டிக்கிறோம். கரவலை வந்து வீடியோ வந்துட்டு நிறைய வேணுமென்றார்கள் மறக்காமல் வந்துட்டு கொமெண்டில் சொல்லுங்கள். ஸோ கட்டாயம் வந்து நான் உங்களுக்கு கரவலை வந்துட்டு இழுக்கிறது நிறைய வீடியோ போடுவேன். ஒரு ஊராக போய் போடுவேன். இப்போ வந்து நம்ம வந்துட்டு கல்லடி பீச்சில் வந்துட்டு எவ்வளோ பேர் இழுக்காங்கண்டு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இனி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூவாக வந்துட்டு நம்ம வலை வந்துட்டு இழுத்து ஃபைனல் மட்டும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், வலை வந்துட்டு இழுக்கிற எவ்வளோ மும்முரம் இழுக்கிறாங்க நெஞ்சு வருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு மீன் வந்து கொண்டிருக்குது. வலையில் வந்து சுறா மீன் படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறக்காம வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு பாருங்கள். வலை வந்துட்டு கரையை வந்து அண்மித்து கொண்டு இருக்குது பாருங்கள். அந்த நிற்கிற தோணியில் நிற்கிறால வந்துட்டு சையை காட்டு கொண்டிருக்காரு. எங்கால பக்கம் வலை இழுங்க, இந்த சைடு இழுங்க, இந்த சைடு இழுங்கன்ட்டு அவர் சொல்லிக்கொள்வார். சொல்ல நம்மளோட மீனவர்கள் வந்துட்டு வலை இழுத்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வலை மடித்து போட்டிருக்காங்க பாருங்கள். இழுத்து இதில் மடித்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீன் இழுக்கிற பார்க்குறதுக்கு ஆட்கள் வந்திருக்கிறாங்க.
வெயிட் பண்ணியிருந்து பாருங்கள், சுவாரஸ்யமான வீடியோ ஒன்று காட்ட போகிறேன். ஸோ வலையில் எவ்வளோ மீன் பற்றிக்குன்னு கட்டாயம் காட்ட போகிறேன். கடவுளேண்டு நல்ல மீன் பற்றி கொண்டு நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, வலையில் தொங்கல் தெரியும் பாருங்கள், வெள்ளை பின்னாடி கிடக்குது வலையில் தொங்கல். வலையில் வந்து வச்சு இந்த ஃபார் ஓடிட்டு
சின்ன சின்ன மீன் வேணுமா? ஆனால் பாறைக்குட்டிக்கு இன்னும் கொஞ்சம் வளரணும், வயசு வேணும். ஃபைனலாக அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, எவ்வளோ விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லி, எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க இழுத்தாங்கன்னு சொல்லி. ஸோ நாங்கள் இந்த வீடியோவை நாங்கள் முடிக்க போகிறோம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு கட்டாயம் தேவை. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் போது என்று உங்கள் நபீனு பாய் பாய். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், மீன் பிடிக்கிறது பார்க்க வந்தாங்க. அந்த டைமில் வந்துட்டு பெரிய ஒரு கப்பல் போகிறத பார்க்கல. பாருங்கள், நம்ம ஏரியாவோட பெரிய ஒரு கப்பல் ஒன்று போய்கொண்டு இருக்குது. இந்த பெரிய கப்பல் பார்த்தீங்கன்னா போய்கொண்டு இருக்குது. இது ஜூம் பண்ணி காட்டணும் பாருங்க. இன்னும் பாருங்கள், முன்னாடி அந்த அலடிச்சு போகிறது தெரியுது அவங்களுக்கு, வெள்ளையாக தெரியுது பாருங்க. அந்த அலடிக்குது அந்த வெள்ளையா வீடியோவில் மார்க் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். அலடிச்சு எப்படி போகுதுன்ட்டு மெதுவாக மூவ் ஆகி கொண்டு எவ்வளோ தூரத்தில் பாருங்கள். அப்போ